அடுத்து தஞ்சாவூர். கைதட்டுக்குன்னு கொஞ்சம் பேரை காசு கொடுத்து கூட்டி வந்திருக்காங்க. எப்படி அவனை அறிவிக்கிறதுன்னு கல்வியாளர் மற்றவெல்லாம் கல்லாதவனாடா அப்படின்டா. நீ பேராசிரியர் தானடா. ஆமா வகுப்பு எடுப்பல அப்ப பேராசிரியர்னு சொல்லுவோம்டா. இல்ல கல்வியாளர்னே சொல்லிவிடுங்க அப்படித்தானே. என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய கொள்கை துணைவன், என்னோடு இணைந்து பயணிப்பவன். முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்க அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர். என் தம்பி மணிசெந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துறாங்க. வெள்ளை உடை போட்டிருக்க. அப்படி இவர் தான் எங்க கல்லூரியின் தாளாளர் போது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்ப நான் நினைச்சேன். உண்மையிலே நினைச்சேன். அது அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப தாறுமாறா திட்டுவேன். வண்டியில அதிகமா திட்டு வாங்குறது இவனும் துறைந்தான். பாக்கிய வண்டியில ஏற மாட்டான், ஏற்றி இவங்களை விட்டுருவாங்க. ஏன்னு வண்டியில உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பான். அண்ணன் கூட ஜாலியா போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட என்ன பண்ணிட்டு இருக்க அவனை கூப்பிடுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த வண்டியில ஏண்டா, நான் ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில உட்கார சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு தெரியும், கொண்டே வருவார், போய் இறங்குறதுக்குள்ள காதுல புண்ணாக்கி விட்டுருவார் அப்படின்னு. அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றணும், அடுத்த தடவை தேர்தல் நிற்க கூடாது, அடுத்த தடவை 234ல் 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன், அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், அவனுக்கு சரின்ட்டான். பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 தேர்தல் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிட்றோம். ஏன்லாம் சின்ன பையனா இருப்பான். நான் ஒருத்தன் தான் பெரியாளர் பையன், நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப், நான் தான் நடத்தணும். டீம் கேப்டன் நான் தானே, டீம் கேப்டன் நான் தான். ஏய் ரைடு போட கோட்டை மட்டும் தொட்டு ஏறி நில்ற. டேய் போனஸ் கொடுத்தா பரவாயில்ல, ஏறு மேலே ஏறு ஆடா, நான் தான் சொல்லணும். என்ன கட்டளை தளபதி. யாரோட கட்டளை தளபதி? பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் கட்டளை தளபதி. படையை நான் தான் வழி நடத்துறோம். அதனால நான் நிக்கிறேன். மீதி எல்லாம் 150 பேர், 117 பெண்ணு, 117 ஆணு. அதுல பாரு பூரா யங்ஸ்டர்ஸ். நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளு. பார்க்க தானே போற, இன்னும் ஒரு ஆண்டு தானே இருக்கு. கொளுத்தி எடுக்கிறேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயூன் அவர்கள். கல்வியாளன், நல்லவன், இறையச்சம் கொண்டவன். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் தன் தொழுகையை 5 வேளை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான். எந்த சூழலிலும் செய்வான். அப்படி ஒரு மகன், என் 6 உயிர் தம்பி, என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன். அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும். கடலூர், அங்கே குரலற்ற மக்கள் பல பேர் நின்று வென்றிருக்கலாம். நச்சு ஆலைகள், நிலத்தை வளத்தை நாசமாக்குற தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த எண்ணூர், கடலூர். உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். அதை கூட்டி சுத்தம் செய்ய ஒரு புரட்சியாளரை தேர்வு செய்யும் போது முதுகலை கல்வியில் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில் படித்த ஆய்வியல் நிறைஞர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர். யாரை நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி கடல் தீவன் இருந்திருந்தால் அவனை நிறுத்தி இருப்பேன். யோசித்தேன் என்னதான் செய்யலான்ட்டு. அப்புறம் அம்மா அமுதா நம்பி சொன்னார்கள், ஐயா ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அழைத்தவார்கள் என்று சந்தித்து பேசினேன். நான் எதையும் அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாத்தா கலியபெருமாளையும் என் அண்ணன் தமிழரசனையும் என் முன்னத்தியர்களை அவர் நன்கு அறிந்திருந்தார். உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார்.
உண்மையிலே ஆய்வு அறிஞராக இருந்தால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நில்லுங்கள், வெல்லுங்கள். அந்த குரலற்ற மக்களின் குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குங்கள் என்று மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி முதுகலை பொது அறுவை சிகிச்சை வல்லுநர், MBBS MS நிபுணர். 2 பிள்ளைகள், என் தம்பிகள் 2 பேரும் மருத்துவர்கள். அவங்க 2 பேரும் மருமகளும் மருத்துவர்கள். மருத்துவ குடும்பம். பெரியவருக்கு ஆர்வம் இல்லை, சின்னவர் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாரு. கோவையில் மருத்துவமனையில் வேலை செய்யறாரு. அவரை நிறுத்துமாப்பான்னு கேட்டேன். அவெல்லாம் வேணாம், நானே நிக்கிறேன். அவர் நண்பர்கள்ட்ட கேட்டிருக்காரு, கர்மேகா உனக்கு வயசாயிருச்சு, இந்த வயசுல வெயில்ல அதெல்லாம் தேவையா அப்படின்னாங்க. டேய், ஒரு மயம்பாவம் ஒரு ஆளா கத்திரி கிடக்குறான்டா இந்த அரசியலுக்கு. அவனுக்கு என்னால முடிஞ்சதை எதையாவது செய்யணும்டா. நான் நிக்கிறேன். ஆளு வயசானவர் மாதிரி நினைக்காதீங்க. அவர் அளவுக்கு நீங்க வேலை செய்ய யாரும் முடியாது. அவர் சிந்தனையும் செயலும் மிக இளமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஆக சிறந்த தமிழ் தேசிய போராளி நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு தங்கையை நிறுத்தினேன். திரும்ப பெற்றதில் எனக்கு வருத்தம். உண்மையிலேயே அந்த தங்கைக்கு நான் மனமாற வருந்துறேன். அவரு சட்டமன்றத்தில் அவளுக்கு வாய்ப்பு தர்றேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வாட்டி நிறுத்த முடியல. ஏன்னா ஐயாவை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. உறுதியாக வெல்லணும் அந்த இடத்துலன்னு முடிவு செஞ்சு ஆக சிறந்த மருத்துவர் அவரும், அவர் மனைவியும் மருத்துவர், மகனும் மருத்துவர். ரொம்ப நல்ல அரசியல் அறிவு பெற்ற ஒரு ஆளுமை நம்முடைய ஐயா. நம் அன்பு தங்கை இளவஞ்சி அவருடைய மாமனார். அவருக்கு சொந்தர், எனக்கும் சொந்தம். அவரை நரம்பியல் வல்லுனர், அவரை நீரோ சர்ஜன், அவரை கைலைராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி. அவன் முதல்ல கட்சிக்கு வரல. அவனுடைய தம்பி தான் மாவட்ட செயலாளர். நான் செந்தில், சிறந்த களப்பணியாளர் செந்தில். அவன் மூலமா தான் இவர் உள்ள வந்தாரு. அப்புறம் இவர் மண்டல பொறுப்புல வச்சு பணி செய்கிறார். மருத்துவர். அவரு அனஸ்தீசியா, மயக்க மருந்து கொடுக்குற மருத்துவர். ஏன் அவரை போட்டுக்கன்னா, மயக்கத்தில் இருக்க என் மக்களுக்கு இது ஒரு தெளிவுபடுத்தணும். அவரை நிறுத்துறேன். என்னுடைய ஆறுயிர் இளவல் மயக்கவியல் வல்லுனர் MBBS DA தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.